கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சியாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் சசிகலா உள்ளிட்டோரை விசாரிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. கோடநாடு வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சியாக இபிஎஸ் மற்றும் சசிகலாவை விசாரிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள வழக்கில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சசிகலா உள்ளிட்டோரை விசாரிக்க அனுமதி கோரி வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியிருக்கிறது. கோடநாடு வழக்கில் இபிஎஸ் மற்றும் சசிகலா ஆகியோரை எதிர்த்தரப்பு சாட்சியாக விசாரிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இபிஎஸ் மற்றும் சசிகலாவை எதிர்த்தரப்பு சாட்சியாக விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கும் அனுமதி குறித்த விவரங்கள் என்ன? இந்த வழக்கை பொறுத்த நீதிபதி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய வழக்காகும். அதாவது கொடநாடு எஸ்டேட் நடைபெற்ற கொள்ளை தொடர்பான வழக்கு. இந்த வழக்கில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மற்றும் சசிகலா உள்ளிட்டோரையும் விசாரிக்க வேண்டும் என்று கோரி அங்கு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அங்கு நடராஜனை மட்டும், அதாவது எஸ்டேட்டுடைய மேலாளராக இருந்த நடராஜனை மட்டும் விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அப்போது முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தால் அவருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. அதே போன்று சசிகலாவுக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் இந்த கீழமை நீதிமன்றம் இரண்டு பேரையும் விசாரிக்க அனுமதி வழங்காததை எதிர்த்து இந்த வழக்கு தொடர்புடைய தீபு, சதீசன், சந்தோஷசாமி ஆகிய மூவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தனர். கீழமை நீதிமன்றம் அனுமதி வழங்கவில்லை என்றும், எனவே உயர்நீதிமன்றம் தலையிட்டு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறி மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் கொடநாடு கொலை வழக்கு தொடர்பாக சசிகலாவுக்கு தொடர்பு இருப்பது அனைவருக்கும் தெரியும் என்று வாதிட்டார். அதேபோன்று எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்ததால் குற்றம் சாட்டப்பட்ட நீதிமன்றத்துக்கு முதல்வராக இருக்க காரணத்தால் அழைக்க முடியாமல் இருந்தது என்றும் அந்த முதல்வருக்கு சம்மன் அனுப்பி வர வைக்கின்ற சூழல் இருந்தாலும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது எடப்பாடி முதலமைச்சராக இல்லை, எனவே எதிர்த்தரப்பு சாட்சியை ஏன் விசாரிக்க கூடாது என்று அவரது தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதியும் அதே கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பை தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் இன்று நீதிபதி வேல்முருகன் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் அளித்த, அதாவது ஊட்டி நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை ரத்து செய்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்ட அனைவரையும் எதிர்த்தரப்பு சாட்சிகளாக விசாரிக்கலாம் என்று அனுமதி வழங்கியுள்ளார். இவர்களை சாட்சிகளாகத்தான் விசாரிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. எனவே அவரை விசாரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணை எப்பொழுது நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம் சுப்பையா? அதாவது இந்த விசாரணைக்கான குறிப்பிட்ட காலக்கெடு எதுவும் நீதிமன்றம் தெரிவிக்கவில்லை என்ற கீழமை நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டிருந்தார்கள். ஆகவே கீழமை நீதிமன்றமானது அந்த விசாரணை அதிகாரிக்கு அனுமதி வழங்கும். ஆனால் எந்த காலகட்டம் என்று தெரிவிக்கப்படவில்லை. தற்போது உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளதால் இன்னும் ஓரிரு வாரத்திற்குள் அவர்கள் எதிர்த்தரப்பு சாட்சியாக சேர்த்து அந்த கீழமை நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி உத்தரவிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோடநாடு வழக்கில் இபிஎஸ் மற்றும் சசிகலாவை விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று இன்னும் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் பட்டியல் இருக்கிறதா? அது குறித்து ஏதேனும் பேசப்பட்டதா இன்று நீதிமன்றத்தில்? உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை இவர்கள் ரெண்டு பேரையும் விசாரிப்பதற்கு அனுமதி கேட்டுதான் நீதிமன்றத்தை அணுகியிருந்தார்கள். கீழமை நீதிமன்றமாக அனுமதி வழங்கவில்லை என்ற கோரிக்கை வைத்து அணுகியிருந்தார்கள். எனவே அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் ஏராளமானோர் எதிர்த்தரப்பு சாட்சிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கெல்லாம் நீதிமன்றம் சம்மன் அனுப்பி விசாரிக்க தொடங்கிவிட்டது. தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது கீழமை நீதிமன்றத்தில். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை நடராஜன் உள்ளிட்ட, அதாவது அந்த எஸ்டேட் மேனேஜர் நடராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் விசாரித்து வருகிறார்கள். இந்த இரண்டு பேரையும் விசாரிக்காமல் இருந்தது. இவர்களை விசாரித்திருந்தால் இந்த வழக்குடைய முழுமையான விசாரணை முடிவடைந்து விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இருவருக்கும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதால் இவருக்கும் சம்மன் அனுப்பி இவர்கள் ரெண்டு பேரும் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கை தொடுத்தவர்கள் என்ன காரணம் சொல்லி இவர்கள் இருவரையும் விசாரிக்க வேண்டும் என்று கோரியிருந்தார்கள்? அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை, அதாவது கீழமை நீதிமன்றத்தில் இவர் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவரையுமே விசாரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள், எஸ்டேட் மேனேஜர் உட்பட. ஆனால் இந்த வழக்குள்ள மற்ற சாட்சிகளை விசாரித்த நீதிமன்றமானது இந்த மூன்று பேருக்கும் சம்மன் அனுப்பவும் இல்லை, விசாரிக்கவும் இல்லை. எனவே கண்டிப்பாக இந்த வழக்கில் எஸ்டேட் மேனேஜர் மற்றும் சசிகலா மற்றும் எடப்பாடி பழனிசாமி மூன்று பேரும் விசாரிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். கீழமை நீதிமன்றம் நடராஜனை மட்டும், அதாவது எஸ்டேட் மேனேஜரான நடராஜனை மட்டும் விசாரிக்க அனுமதி வழங்கிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாவையும் விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை.
ஆனால் அப்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். ஒரு முதலமைச்சருக்கு சம்மன் அனுப்பி நீதிமன்றத்தின் மூலமா சம்மன் அனுப்பி தான் விசாரிக்க முடியும் நிலை இருந்தது. அதே போல சசிகலாவுக்கும் நீதிமன்றம் அனுமதி வழங்காத காரணத்தினால் அவர்கள் கிழமை நீதிமன்றத்தை அணுகினார்கள். கிழமை நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதனைத் தொடர்ந்துதான் உயர்நீதிமன்றத்தை நோக்கி அவர்கள் இந்த உயர்நீதிமன்றத்தை நாடி அந்த கிழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை, அதாவது ஊட்டி நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிதான் மனு தாக்கல் செய்தனர். அந்த நிலையில் தான் உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் இந்த வழக்கில் இந்த உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளார். இபிஎஸ், சசிகலா இருவரையும் விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணை நடைபெற்ற பிறகு இந்த வழக்கினுடைய போக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வழக்கில் நீண்ட காலமா ஒரு விசாரிக்கப்படாத காரணத்தால் இந்த வழக்கு ஒரு 4-5 ஆண்டுகளாக இழுபறியில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கோடநாடு பொறுத்தவரை அங்கு கொலை கொள்ளை 2 சம்பவம் நடந்தும் அதில் எவ்விதமான பெரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. இது ஒரு மர்மமாக ஒரு நிலையை காணப்பட்டது. பண்ணாலும் நீதிமன்றம் தலையிட்டுள்ளதால், அது உயர்நீதிமன்றம் தலையிட்ட காரணத்தினால் நிச்சயமாக ஒரு விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கீழமை நீதிமன்றமும் இந்த வழக்கின் விசாரணையை உயர்நீதிமன்றம் தலையிட்டுள்ளதால் கீழமை நீதிமன்றம் ஒரு மிகுந்த கவனத்துடன் கையாளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுப்பையா, இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். இபிஎஸ், சசிகலா இருவரையும் எதிர்த்தரப்பு சாட்சியாக விசாரிக்க உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இப்போ கோடநாடு வழக்கினுடைய போக்கு இனி எப்படி இருக்கும்? நிச்சயமாக, அதாவது அந்த கொள்ளை நடந்த பிறகு நடந்த மரணங்கள் இருக்கு இல்லையா, அதாவது ஜெயலலிதாவுடைய அந்த வீட்டில் கார் ஓட்டுநர் அந்த கனகராஜ், அப்புறம் ஆக்சிடென்ட்ல மாட்டின சயான் குடும்பம், அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இறந்து போன விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கொள்ளைக்கு அப்புறம் நிகழ்ந்த இந்த மரணங்கள், இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள், அப்போ ஆட்சி பொறுப்பு இருந்தவங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 2 பாதுகாவலர் இருந்தாங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டார், இன்னொருத்தர் எங்கே போனார் என்னன்னு தெரியவே இல்லை. அவர் என்ன ஆனார்னு விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ கொள்ளை போன பொருட்கள் என்னன்னு இதுவரையும் தெரியல. ஸோ என்ன விதமான பொருட்கள் கொள்ளை போச்சு, அதுக்கு பின்னாடி இவ்வளவு மரணங்கள் ஏன் நிகழ்ந்தது போன்ற பல விஷயங்களை விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ அந்த சமயத்தில் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருந்தவர்கள், அந்த சமயத்தில் நடந்த விசாரணை போன்ற விஷயங்கள் அதெல்லாம் முழுக்க விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதுவரையும் சிபிசிஐ பல விதங்களை விசாரிச்சா கூட இந்த வழக்கு ரொம்ப ரொம்ப மெதுவாக போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, 1 மாதத்துக்குள் நாங்கள் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணை நடத்தி முடிப்போம்னு சொன்னாரு. பட் இன்னைக்கு 3 வருஷத்துக்கு மேலாச்சு. ஸோ இந்த ஹைகோர்ட்டோட இந்த டைரக்ஷனை கணக்கில் எடுத்துட்டு உடனடியாக இமீடியட்டா இந்த விஷயத்துல ஒரு தீவிர விசாரணை நடத்தி வழக்கை விரைவாக நடத்தி தீர்ப்பை கொண்டு வரதுக்கான முயற்சிகள்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் இறங்கணும்ன்றதான் என்னுடைய கருத்து. வழக்கினுடைய போக்கு குறித்து சொன்னீங்க. இப்ப இபிஎஸ், சசிகலா இருவரையும் விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வேறு யாரெல்லாம் இதில் விசாரிக்கப்பட இருக்கிறார்கள் என்பது போன்ற கருத்து ஏதாவது இருக்கிறதா? இல்ல, அடிப்படையில பாத்தீங்கன்னா இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம இது சசிகலா கொடநாட்டு எஸ்டேட்டுடைய 50% 50% பங்குதாரர் அவங்க. ஸோ அவங்களை விசாரிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. என்ன பொருள் காணா போச்சு, என்ன ஏது போன்ற விஷயங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் சட்டம் ஒழுங்குக்கு அப்போ பொறுப்பா இருந்தாங்க. ஸோ அவர்களை விசாரிக்க வேண்டிய இதுவும் ஒரு அவசியமும் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இது தவிர ஏற்கனவே சிபிசிஐடி வளையத்துக்குள்ள பல பேரை சிபிசிஐடி ஏற்கனவே விசாரிச்சிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில இந்த கூடுதலாக இப்போ இவர்கள் 2 பேரை விசாரிக்கும் போது கூடுதலாக வேறு யாரையாவது விசாரிக்க வேண்டிய அவசியம் வந்தால் அதையும் காவல்துறை செய்யும் நினைக்கிறேன். ஸோ இந்த விசாரணைக்கு நிச்சயமாக எடப்பாடி அவர்களும் சசிகலா அவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இந்த மர்மத்தை ரொம்ப நாள் நீடிக்க விடக்கூடாது. என்ன நடந்த விஷயங்கள் மக்களுக்கு தெளிவாக தெரியணும். ஏன்னா ஜெயலலிதா அவருடைய முகாம் அலுவலகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அந்த கொடநாடு. ஸோ இந்த விஷயத்தில் தீவிர விசாரணை நடத்தி உண்மையை வெளியே கொண்டு வருவதில் தமிழக அரசு முழு முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பது என் கருத்து. நன்றி சார். இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.